வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி டெலிஷியஸ் கிச்சன் ரெசிபிஸ் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அங்க இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல முட்டைக்கோஸ் யூஸ் பண்ணி சூப்பரான மஞ்சூரியன் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். நான் இன்னைக்கு 2 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்ததான் 1 கப் அளவுக்கு துருவன கேரட், 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1/2 கப் அளவுக்கு மைதா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 கப் அளவுக்கு குடை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், கொஞ்சமா கொத்தமல்லி இலை, கடைசியா 1 டேபிள் ஸ்பூன் வினிகர். ஸோ இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு பவுல்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க முட்டைக்கோஸை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் 1 கப் அளவுக்கு துருவன கேரட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட நீங்க வேற ஏதாவது வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அடுத்ததா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், அடுத்ததா 1/2 கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, கடைசியா 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா முட்டைக்கோஸ் எல்லாம் மாவுல படுற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிட்டு நம்மளோட மாவு பிசைஞ்சிக்கலாம். ஸோ தண்ணி நிறைய ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. அண்ட் இது நீங்க பிசையும் போது உங்க கையில ரொம்ப ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தண்ணி நிறைய ஆட் பண்ணிடாதீங்க, பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி இந்த ஸ்டேஜுக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கையில கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணிட்டு நம்மளோட பால்ஸை நம்ம உருட்ட ஆரம்பிச்சிடலாம். நல்லா குட்டி குட்டியா இந்த மாதிரி ஷேப்புக்கு நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட பால்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம உருட்டி வச்சிருக்க பால்ஸை ஒன்னொன்னா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, அப்போதான் உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வேகும். ஸோ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்ல மாற்றி வச்சுக்கலாம். ஸோ நம்ம பால்ஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததா 1/4 கப் அளவுக்கு குடை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததா 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பாதி வெந்தா போதும், ரொம்ப வெந்துருச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ நம்ம சாசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சாசஸ்லாம் வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவுல கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்பதான் நம்மளோட மஞ்சூரியன் கொஞ்சம் திக்னஸா வரும், அதுக்காக தான். அப்படி உங்களுக்கு செமி கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஸோ ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருக்க பால்ஸை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பால்ஸ் மேல அந்த சாசஸ்லாம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிட்டு நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலா நம்மளோட முட்டைக்கோஸ் மஞ்சூரியன் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட குழந்தைங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸில் நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியோட சந்திக்கலாம். தேங்க்யூ.